வெல்கம் டு தமிழ் ஹார்ட் டிப். இன்றைக்கி நாம் ஜனனி அக்கா அப்படின்ற ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம். இந்த கதையில் எல்லாருக்கும் தெரிஞ்ச எல்லாருக்கும் பிடிச்ச ஜனனி அசோக்குமாரை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க. அவளை தான் நான் அக்காவாக நினச்சி இந்த கதையை சொல்ல போகிறேன். நீங்களும் அவளை அக்காவாக நினச்சி இந்த கதையை கேளுங்க. இந்த கதையை கேட்கறதுக்கு முன்னாடி அவளுடைய ஃபோட்டோவை இன்ஸ்டாகிராமில் எதுலனா டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இந்த கதை கேட்குறதுக்கு உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சரி, வாங்க கதைக்குள்ளே போகலாம். என்னுடைய அக்கா பேர் ஜனனி. அவளுடைய வயசு 27. அவள் மாநிறமாக இருப்பா. அவள் ரொம்ப அழகாக இருப்பா. அவளுடைய அழகை பார்த்து எல்லாரும் மெய் மறந்து நிற்பாங்க. செதுக்கி வச்ச சிலை மாதிரி இருப்பா. மொத்தத்தில் சாமுத்திரிகா லட்சணத்தோடு அம்சமாக பிறந்தவள் தான் என்னுடைய அக்கா ஜனனி. அவளுக்கு திருமணமாகி 5 வருஷங்கள் ஆச்சு. ஆனால் இன்னும் அவளுக்கு குழந்தை பிறக்கவே இல்லை. ஹாஸ்பிட்டல் போய் செக்கப் பண்ணி பார்த்ததில் அவளுக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சது. ஆனால் அவளுடைய கணவனுக்கு குழந்தை பெற்றுக்கொள்ளும் ஆற்றல் குறைவாக இருந்தது. ஆனால் இந்த விஷயம் வெளியில் யாருக்கும் தெரியல. இது ஜனனிக்கும் என்னுடைய அக்கா ஜனனிக்கும் அவளுடைய கணவனுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த விஷயத்த அவங்களுடைய குடும்பத்துக்கிட்ட கூட சொல்லவே இல்லை. அதே மாதிரி ஜனனி அக்காவுடைய மாமியார் மாமனார் அவங்களுக்கும் இந்த விஷயத்தை பற்றி எதுவுமே தெரியாது. யாருக்கும் தெரியாமல் இந்த விஷயத்த மறைச்சி வச்சுருந்தாங்க. கல்யாணம் ஆகி முதல் வருடத்திலிருந்து ஜனனி அக்காவுடைய மாமியார் அவளை குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னுடைய கணவனுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி அக்காவும் தன்னுடைய கணவன் மேலே இருக்க குறையை அவள் யார்கிட்டையுமே சொல்லலை. அந்த சோகத்தை மனசுக்குள்ளேயே வச்சிருந்தா. ஜனனி அக்காவுடைய கணவன் ஜனனிக்கிட்ட தன்னை விவாகரத்து செஞ்சுட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இரு, குழந்தை பெற்றுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி அக்கா கிட்ட தன்னுடைய கணவன் சொல்லியும் அதை பெருசாக எடுத்துக்கல. தன்னுடைய கணவனுக்கு ஆறுதலாக இருந்தா. எல்லாம் ஒரு நாள் சரியாயிடும், கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் நமக்கு அப்படின்னு சொல்லி தைரியத்தை கொடுத்தா. ஜனனி அக்காவுக்கு என்னதான் மனசில் நிறைய கவலை இருந்தாலும் எப்படியோ ஒரு நாள் அது சரியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தாள். தினமும் தன்னுடைய கணவன் கூட ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தா. எப்படியும் ஒரு நாள் அவளுக்கு குழந்தை பிறக்கும், தான் குழந்தை பெற்றுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு. இது 5 வருடமாக இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு. 5 வருஷமாக தன்னுடைய கணவன் கூட என்னதான் சந்தோஷமாக இருந்தாலும் அவளுக்கு குழந்தை பிறக்கவே இல்லை. இதனால் ரொம்ப கஷ்டப்பட்டா. ஆனால் அந்த கஷ்டத்தை வெளியே காட்டிக்காமல் அவள் சந்தோஷமாக இருக்க மாதிரி வெளியே காமிச்சிக்கிட்டா. ஆனால் தன்னுடைய மாமியார் மாமனார் தான் அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. இந்த 5 வருஷமாக தன்னுடைய மாமியார் ஜனனி அக்கா கிட்ட ரொம்ப சண்டை போட்டுட்டாங்க. குழந்தை இல்லாத விஷயத்த காரணமாக காட்டி அடிக்கடி ஜனனி அக்கா கூட சண்டை போட்டாங்க. 5 வருஷம் கழித்து ஒரு நாள் ஒரே முடிவாக ஜனனி அக்கா கூட சண்டை போட்டு ஜனனி அக்காவை அவளுடைய அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஜனனி அக்காவுடைய மாமியார் கூட சண்டை போட்டு அவளை திட்டி அவளுடைய அம்மா வீட்டுக்கு அனுப்புனா கூட ஜனனி அக்காவுக்கு தன்னுடைய மாமியார் மீது கோபம் வரவே இல்லை. இருந்தாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தன்னுடைய அம்மா வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தா. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஜனனி அக்காவுடைய கணவர் அவரால் எதுவுமே சொல்ல முடியல. தன்னுடைய அம்மாவை எதிர்த்து கேள்வியும் கேட்க முடியல. ஏன்னா அவங்க வீட்டில் ஜனனி அக்காவுடைய கணவரை ஒரு சாதுவாக வளர்த்துட்டாங்க. அதனால் அவரால் எதுவுமே பேச முடியல. இருந்தாலும் ஜனனி அக்காவுடைய கணவர் அவருடைய அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்கு
நிறைய முயற்சி எடுத்தார். ஆனால் எல்லா முயற்சியும் பலன் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா ஜனனி அக்காவுடைய மாமியார், ஜனனி குழந்த பெற்றுக்கிற தகுதியோட வீட்டுக்கு வருதுன்னா வரட்டும், அப்படி இல்லைன்னா அவள் வரவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. இதனால் ஜனனி அக்கா சோகமாக அந்த வீட்டை விட்டு கிளம்பி அப்படியே நடக்க ஆரம்பித்தா. அப்படி நடக்கும்போது ஜனனி அக்கா ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ண ஆரம்பித்தா. அவள் தன்னுடைய தம்பிக்கு தான் ஃபோன் பண்ணா. தனக்கு ஒரே ஆறுதலாக இருக்க போவது தன்னுடைய தம்பி அப்படின்றது ஜனனி அக்காவுக்கு அப்போ தான் புரிஞ்சது. ஏன்னா ஜனனி அக்காவுடைய தம்பி ஜனனி மேலே சின்ன வயசுலேருந்து ரொம்ப பாசமாக இருப்பான். அதனால் ஜனனி அக்கா அவளுடைய தம்பிக்கு வந்து ஃபோன் பண்ணா. ஃபோன் பண்ணதும், டேய் சீக்கிரமாக வந்து என்னை கூட்டிகிட்டு போடா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி அக்கா சோகமாக சொல்லிவிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிட்டா. தன்னுடைய அக்கா சோகமாக பேசினதும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ஜனனி அக்காவுடைய தம்பி உடனே ஃபோனை கட் பண்ணிவிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி தன்னுடைய அக்காவை கூட்டிகிட்டு வரதுக்காக போக ஆரம்பித்தான். அவன் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி போகும்போது அவனுக்கு தன்னுடைய அக்கா ஏன் சோகமாக பேசினா, என்னுடைய அக்கா இப்படிலாம் பேசவே மாட்டாளே, அவள் எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ராங் கேரக்டர் ஆச்சே, எல்லார்கிட்டேயும் ரொம்ப அன்பாக இருப்பாளே, அவகிட்ட போய் யார் கோபமாக பேசியிருப்பாங்க, ஏன் அவள் இவ்வளோ சோகமாக இருக்கா அப்படின்ற காரணத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடவே நான் வண்டியை வந்து ஓட்ட ஆரம்பித்தேன். அப்போது நான் ஒரு வழியாக என்னுடைய அக்கா ஜனனி கிட்ட வந்து வண்டியை வந்து நிறுத்தினேன். அவள் ரோட்டில் வந்து பேக் எடுத்துக்கிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருந்தா. நான் அவகிட்ட போய் வண்டியை நிறுத்தினேன். அப்போது ஜனனி அக்கா என்கிட்ட வந்து நின்று அவளுடைய கண்களில் கண்ணீரோட என்கிட்ட வந்து நின்னா. அவளுடைய கண்களில் தெரிஞ்ச கண்ணீரை பார்த்ததும் என்னுடைய மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் ஓடி போய் அவளை அன்பாக அரவணைச்சேன். அவகிட்ட நான் எதுவுமே பேசலை. வீட்டில் போய் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து வண்டியை ஏற சொன்னேன். அப்போது அவளும் வண்டி ஏற வந்து வந்தா. என்கிட்ட பேகு கொடுத்துட்டு அவள் வந்து வண்டி ஏறத்துக்கு வந்தா. அப்போது அவளுடைய ஃபோனுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்து வந்துச்சு. அது ஜனனி அக்காவுடைய கணவர் தான் ஃபோன் பண்ணியிருந்தார். உடனே ஜனனி அக்காவும் அந்த ஃபோனை வந்து எடுத்து பேச ஆரம்பித்தா. அப்போது ஜனனி அக்காவுடைய கணவர் ஜனனி கிட்ட, ஜனனி என்னை மன்னிச்சிருடி, என்னால் தானே உனக்கு இவ்வளோ கஷ்டம், நான் வேணும்னா எல்லா விஷயத்தையும் அம்மா கிட்ட சொல்லிடுவா, நான் உண்மையை அம்மா கிட்ட சொன்னால் உன்னை திரும்ப கூட்டிகிட்டு வர சொல்லுவாங்க, நானும் உன்னை வந்து கூட்டிகிட்டு வந்துடுவா உண்மையை சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி அக்காவுடைய கணவர் ஜனனி கிட்ட ஃபோனில் வந்து சொன்னார். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ஜனனி அக்கா அவளுடைய கணவர்கிட்ட, அப்படியெல்லாம் செஞ்சிடாதீங்க, அப்புறம் இவ்வளோ நாள் நம்ம பொறுமையாக இருந்ததுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும், எனக்கு உன்னோட அம்மா பேசுனதுலாம் எனக்கு கஷ்டமாக தெரியலங்க, என்னோட மாமியார் தானே இப்படி பேசினாங்க, அதனால் எனக்கு அது ஒன்றும் பெருசாக கஷ்டமாக தெரியல, நீங்களும் என்னைய நினச்சி கவலைப்படாதீங்க, எனக்கு என்னோடய வீட்டில் என்னுடைய அம்மா தம்பி எல்லாருமே இருக்காங்க, அதனால் நான் எதுவும் கவலைப்பட மாட்டேங்க, நான் அங்கேயும் சந்தோஷமாக தான் இருப்பேன், அதனால் நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க, உங்களோட மனசை கெடுத்துக்காதீங்க, உடம்பையும் கெடுத்துக்காதீங்க, நல்லா சாப்பிடுங்க, நான் கண்டிப்பாக ஒரு நாள் திரும்ப வருவேன், கண்டிப்பாக நமக்கு நல்லதே நடக்கும், கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு வந்து குழந்த பிறக்கும், அதனால் நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க, எல்லாமே சீக்கிரமாக சரியாயிடும், எனக்கு அதில் வந்து நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி அக்கா சொல்லி முடித்தா. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம்தான் எனக்கு அவங்களோட பிரச்சனை என்ன அப்படின்றது எனக்கு தெளிவாக புரிஞ்சது. தன்னுடைய கணவனை சமாதானப்படுத்துறதுக்காக ஜனனி அக்கா இவ்வளோத்தையும் சொல்லி முடித்தா. அவள் சொல்லி முடிச்சுட்டு என் கூட வண்டி ஏறி என்னோடய அம்மா வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்தா. நான் என்னோட ஜனனி அக்காவை கூட்டிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து நின்னேன். நான் வீட்டுக்கு வந்து வண்டியை நிறுத்தினதும் என்னுடைய ஜனனி அக்கா வண்டியிலேருந்து இறங்கி போய் அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்து போனான்.
அப்போது ஜனனி அக்காவை பார்த்ததும் என்னோடய அம்மா ஓடி வந்து, ஏய் ஜனனி வாடி, எப்படி இருக்க? நீ மட்டும் தான் வந்திருக்க, மாப்பிள்ளை வரல, ஏன்டி அவர் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி அக்காவை பார்த்து என்னுடைய அம்மா வந்து கேட்டாங்க. அதுக்கு ஜனனி அக்கா அம்மா கிட்ட, இல்லைம்மா அவர் வரலம்மா, நான் மட்டும்தான் வந்தேன், உன்னை பார்க்கலான்னு தாம்மா வந்தேன், கொஞ்ச நாள் அப்படியே நம்ம வீட்டில் தங்கிட்டு போகலான்னு வந்தம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஜனனி அக்கா அம்மா கிட்ட வந்து சொன்னாங்க. அதுக்கு என்னுடைய அம்மா ஜனனி அக்காவை பார்த்து, கல்யாணம் ஆன பொண்ணு பிறந்த வீட்டில் வந்து தங்கினாலே ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம்டி, உண்மையை சொல்லு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா வந்து கேட்டாங்க. அதுக்கு என்னோட ஜனனி அக்கா அம்மாவை பார்த்துட்டு, அம்மா நீ பாட்டுக்கு எதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காதம்மா, ஒரு சின்ன மனஸ்தாபந்தான், அவ்வளோதான், வேற எந்த பெரிய பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி அக்கா வந்து சொல்லி முடித்தா. அதை கேட்டதும் என்னுடைய அம்மா, நான் வேணும்னா உன்னோட மாமியார்கிட்ட பேசுவாடி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து கேட்டாங்க. அதுக்கு ஜனனி அக்கா, ஐயோ அம்மா சும்மா இருமா, நீ ஏதாவது மாமியார்கிட்ட பேச போய் பிரச்சனை வந்து பெருசாகிற போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஜனனி அக்கா வந்து சொன்னான். அதை கேட்டதும் என்னோட அம்மா, அது இல்லடி, நீ இப்படி வந்து இருக்கியே அதான் கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கு ஜனனி அக்கா, அம்மா இப்போ நான் இங்கே தங்கவா வேணாவா, நீ உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஜனனி அக்கா வந்து சொன்னான். அதுக்கு என்னுடைய அம்மா, ஏய் உடனே கோச்சுக்காதடி, நான் எதுவுமே பேசலை, நீ இங்கே தங்கு போதுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அம்மா வந்து சொல்லி முடித்தா. அதுக்கப்புறம் என்னுடைய அக்கா என்னை வந்து திரும்பி பார்த்தா. என்னை திரும்பி பார்த்துட்டு என்னோட கையில் இருந்து அவளுடைய லக்கேஜ் பேக்கை வாங்கிட்டு அவள் அப்படியே என்னோடய ரூமில் கொண்டு போய் அந்த லக்கேஜ் பேக்கை வந்து வச்சுட்டு அவள் மொட்டை மாடிக்கு வந்து போனாள். நான் கீழே என்னுடைய அம்மா கிட்ட அங்கே நடந்த விஷயத்தை பற்றி எல்லாத்தையும் சொன்னேன். அக்கா ஏன் இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தை பற்றியும் என்னுடைய அம்மா கிட்ட வந்து தெளிவாக சொன்னேன். ஏன்னா நான் என்னுடைய அம்மா கிட்ட எந்த பொய்யும் சொல்ல மாட்டேன். அதுவும் இல்லாமல் இது அக்காவுடைய வாழ்க்கை பிரச்சனை, அதனால் அம்மா கிட்ட சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக எல்லாத்த பற்றியும் சொன்னேன். அக்காவுக்கு குழந்தை எப்போ அவளால் பெற்றுக்க முடியுமோ அப்போ தான் வர சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றி எல்லாத்தையும் சொன்னேன். ஆனால் அம்மாவுக்கும் எனக்கும் இது வரைக்கும் அக்காவோட பிரச்சனை இதுதான், அக்காவுக்கு குழந்தை வந்து அவளால் பெற்றுக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை பற்றிலாம் எங்களுக்கு எதுவும் தெரியாது. ஏன்னா அக்கா எங்ககிட்ட கூட அந்த விஷயத்தை பற்றி சொல்லலை. அதுக்கப்புறம் என்னுடைய அம்மா மாடியில் இருந்த என்னுடைய ஜனனி அக்காவை வந்து கூப்பிட்டுட்டு அதை பற்றி வந்து கேட்டாங்க. ஆனால் என்னுடைய அக்கா எதை பற்றியுமே சொல்லவே இல்லை. ஆனால் குழந்தை பெற்றுக்கிற தகுதியோடு வந்தால் தான் மாமியார் வீட்டில் வந்து சேர்த்துப்பாங்க அப்படின்ற விஷயம் மட்டும் என்னுடைய அம்மாவுக்கு வந்து புரிஞ்சது. என்னுடைய அம்மா அதுக்கப்புறம் ரொம்ப சோகமாயிட்டா. என்னுடைய அக்கா என்னை பார்த்து வந்து முறைச்சா. ஏன்னா நான் தான் இந்த விஷயத்த சொன்னதுனால என்னுடைய அக்கா என்னை பார்த்து வந்து முறைச்சா. அதுக்கப்புறம் என்னுடைய அம்மா, அவனை எதுக்கு நீ முறைக்கிற, அவன் சின்ன குழந்த, அவன்கிட்ட ஏன் முறைக்கிற, என்னை பார்த்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மாவும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய அக்கா அம்மா கிட்ட சமாதானப்படுத்தினா. அம்மா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தினா. ஆனால் என்னுடைய அம்மா வந்து கேட்கவே இல்லை. அவள் ரொம்ப சோகமாக இருந்தா. அவளுடைய வாழ்க்கை வந்து இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆனால் நானும் என்னுடைய அக்காவும் சேர்ந்து அம்மாவை வந்து சமாளித்தோம். அம்மாவை வந்து சமாதானப்படுத்தி அவங்கள வந்து சாப்பிட வச்சோம். இந்த பிரச்சனைலாம் ஒரு நாள் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அவங்கள வந்து சாப்பிட வச்சு அவங்கள வந்து தூங்க வச்சோம். தூங்க வச்சதுக்கப்புறம் நானும் என்னுடைய அக்காவும் ஒன்றா உக்காந்து சோஃபாவில் உக்காந்து டிவி பார்த்துக்கிட்டே நாங்கள் 2 பேரும் பேச ஆரம்பித்தோம். நான் தான் ஜனனி அக்காவுடைய தம்பி, நான் தான் இந்த கதையோட கதாநாயகன். என்னோடய பேர் சிவா, என்னோடய வயசு 23. நான் டிகிரி முடிச்சுட்டு வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் வீட்டில் தான் இருக்கேன். நானும் என்னுடைய அக்கா ஜனனியும் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப க்ளோஸு. நாங்கள் 2 பேரும் நண்பர்கள் போல் பழகுவோம். என்னுடைய அக்கா ஜனனி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட வந்து சொல்லுவா. அவள் என்கிட்ட ரொம்ப ஜாலியாக பேசுவா. நானும் என்னுடைய ஜனனி அக்காவும் என்னுடைய அம்மாவை ஒரு வழியாக அவளை தூங்க வச்சுட்டு
நாங்கள் 2 பேரும் சோஃபாவில் உக்காந்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ டிவி பார்த்துக்கிட்டே நாங்கள் 2 பேரும் பேச ஆரம்பித்தோம். அப்போ என்னுடைய அக்கா ஜனனி என்னை பார்த்துட்டு, ஏன்டா அம்மா கிட்ட சொன்ன அப்படின்னு வந்து கேட்டா. அதுக்கு நான் அவகிட்ட, அக்கா அம்மாவுக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் தெரியதான் போகுது, நீ ரொம்ப நாள் கழிச்சு நீ இதை வந்து சொன்னேன்னு வச்சுக்கோ, இல்லைனா உன்னோட மாமியார் மூலயமா இது வந்து தெரிஞ்சிடுச்சுன்னா அம்மா வந்து இவ்வளோ நாள் ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு உன்னை தான் திட்டுவாங்க, அப்புறம் உன் மேலே ரொம்ப கோபமாயிடுவாங்க, அதனால தான் இப்போயே சொன்னேன் அப்படின்னு வந்து சொன்னேன். அதுக்கப்புறம் என்னுடைய அக்காவும் அதை புரிஞ்சுக்கிட்டு, சரிடா தம்பி, சாரி உன்னை பார்த்து முறைச்சதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அக்கா ஜனனி அப்படியே என் தோள் மேலே வந்து சாஞ்சா. அவளுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வர ஆரம்பித்தது. நான் என்னுடைய அக்காவுடைய கண்ணில் வழிஞ்ச கண்ணீரை தொடச்சிட்டு, அக்கா நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, எல்லாம் கண்டிப்பாக சரியாயிடும், உனக்கு நல்லதே நடக்கும், அதனால் நீ எதை பற்றியும் ஃபீல் பண்ணாதக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய ஜனனி அக்கா கிட்ட வந்து சொன்னேன். அவள் ஆனாலும் கொஞ்சம் சோகமாகவே இருந்தா. நான் அதுக்கப்புறம் என்னுடைய ஃபோனை எடுத்து கேமரா பட்டனை ஆன் பண்ணி நான் என்னுடைய அக்கா கிட்ட, அக்கா அப்படியே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். அவளுடைய அழுமூஞ்சிய ஃபோட்டோவை அவகிட்டே காமிச்சு, அக்கா ரொம்ப அழகாக இருக்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட வந்து காட்டினேன். அதுக்கு டேய் கிண்டல் பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் என் தோல்லையே ஒரு தட்டு தட்டினா. தட்டிட்டு ஒழுங்காக அதை டெலீட் பண்ணு அப்படின்னு வந்து சொன்னான். அதெல்லாம் டெலீட் பண்ண முடியாதுடி, எல்லா குரூப்புக்கும் அனுப்ப போகிறேன் என்னோடய அக்கா அழுமுஞ்சின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட வந்து விளையாண்டேன். அதுக்கப்புறம் அவள், சரிடா இப்போ நான் சிரிக்கிறேன், இப்போ சிரிக்கிற மாதிரி ஃபோட்டோ எடு அப்படின்னு வந்து சொன்னான். அதுக்கப்புறம் அவளும் சிரிக்க ஆரம்பித்தா. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு செல்ஃபியை வந்து எடுத்தோம். இப்படியே அன்னைக்கு நைட் வந்து போச்சு. இதுக்கப்புறம் என்னுடைய அக்கா ஜனனி கூட என்ன நடந்துச்சு அப்படின்றத அடுத்த பகுதியில் சொல்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க. இந்த கதை பற்றின உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த கதை ரொம்ப பெருசாக இருக்கும். ஜனனி அக்கா அப்படின்ற இந்த முழு கதையை உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கு மெசேஜ் பண்ணி இந்த கதையோட முழு கதையை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு போயிட்டு தமிழ் ஹாட் டியூப் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். சர்ச் பண்ணால் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து வரும். அதுக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் இந்த கதையை வந்து வாங்கிக்கலாம். நம்மளோட சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.